ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி மைன்கிராஃப்ட் கேம்குள்ளே போயிருந்தேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா 2 வீடு கட்டி வச்சுருந்தேன். நம்ம ஒரு வீட்டில் தான் பெட்டு கட்டி இருக்கோம், அதனால் அங்கேருந்தா வந்தேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டி மட்டும் இருக்கும். அந்த செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கதவை திறந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டில் அந்த செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் கூட இல்லை. இங்கே ஒரு ஸ்வாடு கூட ரெடி பண்ணி வைக்காமல் இருக்கேன். சரி, அந்த வீட்டில் போய் பார்க்கலாம். அந்த வீட்டில் எப்படியாச்சும் ஒரு ஸ்வாடாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கதவு, 3 திசையில் 3 கதவு. இந்த கதவு வழியாக நம்ம இப்போ உள்ளே போய்க்கலாம். இங்கே ஒரு செஸ்ட்டும் ஒரு பேரியரும் வச்சுருக்கேன். அந்த 2ஐயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்வாடு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்வாடு எப்படியும் இருக்காது, நம்மக்கிட்ட இல்லை. ஸ்டிக் இருக்குது, நம்ம அப்படியே ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம ஸ்வாடு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்வாடுக்கு தேவையானது என்ன வேணால் மரக்கட்டி எடுக்காமல் விட்டுட்டேன். சரி, மறுபடியும் போய் மரக்கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதில் வச்சுருக்கேன்? பேரியரில் வச்சுருக்கணும், இதில் வச்சுருக்கணும், செஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அச்சா, செஸ்ட்டில் 15 தான் இருக்குது. சரி, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்வாடு உருவாக்கிட்டு வேட்டைக்கு போக போகிறோம். எத்தனை ஸ்வாடு நம்மளால் உருவாக்கலாம்? 2 உருவாக்கிக்கலாம், போதும். நம்ம வேட்டைக்கு போகிறோம். எல்லாம் பாரு, நல்லா பாரு, வேட்டைக்கு கிளம்புறேன். நம்ம இப்போ அப்படியே கதவை சாத்திட்டு வேட்டைக்கு கிளம்பிடலாம். வேட்டையில் என்ன சிக்க போகுதுன்னு தெரியல இந்த தடவை. நம்ம அப்படியே வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போவோம். அது ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது. நல்லா பாரு, மாடு பார்க்குது, நல்லா பாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், அதனால் இந்த தடவை உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். போயிட்டு வரேன் மாடு, பாய். அங்கே பாரு, ஆடு தெரியுது. ஆடு உன்னை பிடிக்கலாமா வேண்டாமா? சரி, இந்த தடவை மட்டும் உன்னை அடித்து போட்டுறேன். ஏன்னா எனக்கு உள்ளே வேணும். உள்ளே வச்சு தான் நம்மளால் எல்லாம் உருவாக்க முடியும். நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கிறேன், அதனால் நம்ம இதை அடிச்சிடலாம். 2 அடியை போடு. எங்கே தப்பிச்சு போயிடுச்சு? இன்னொரு அடியை போட்டுடலாம். அடி டமால். என்ன 2 அடியில் கொடுத்துட்டான்? மீட்டா இது உள்ளு. நம்மக்கிட்ட இப்போ டார்க் உள்ளே இருக்குது. இது அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பொட்டிக்குள்ளே ஒழிச்சு வச்சிடலாம். நம்ம ஜாம்பியெல்லாம் ஆட்டை போட்டு போயிடுவானுங்க இல்லைன்னா. இந்த பக்கம் தான் நான் இங்கேயும் வந்தேன். வீடு எங்கே இருக்குது? அப்படியே பேக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடவை எந்த மிருகமும் சிக்காததுனால டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். மலை உச்சியில் ஏறிக்கொண்டு என் வீட்டை நான் பார்த்து விட்டேன். அதோ அங்கே இருக்கிறது என் வீடு. வீட்டுக்கு செல்லலாமா? இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போய் நம்ம பத்திரமா ஒழிச்சு வச்சிடலாம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளம் வரும், பார்த்துக்கோங்க. அந்த பள்ளத்தை நான் தான் தோண்டி வச்சேன். நம்மளுக்கு கோல் ஏதாச்சும் கிடைக்குமான்னு. கடைசியில் அதை மூடி வச்சது தான் மிச்சம். அடே கீழே விழுந்துட்டேன்டா. நல்ல வேலை கீழே போகல. நம்ம வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், மூணுக்கு பக்கத்தில் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகும். சன்செட் எப்படி நல்லா தெரியுது பாருங்கள். கன்னியாகுமரியில் பார்க்கத்தான் முடியல, இங்கேயாச்சும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே காற்று மென்மையாக அடிக்குது. பின்னாடியே ஜாம்பி வரப்போகுது. சீக்கிரமாக உள்ளே ஓடிடலாம் வீட்டுக்குள்ளே. இப்போ நம்ம அந்த பிளாக்குள்ளே கொண்டு போய் நம்ம செஸ்ட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடலாம். அதுதான் ராத்திரியாக போதே. நம்ம ஜாம்பி வேட்டைக்கு போகலாமா வேண்டாமா? சரி, ரைட்டு, இந்த தடவை ஜாம்பி வேட்டைக்கு போயிட வேண்டியதான். ஒரு முடிவோடு தான் இருக்கேன். எத்தனை ஜாம்பி அடிக்க போகிறேன்னு தெரியல. 1 2 3ன்னு நல்லா டமால் டுமில் தான். நல்லா பாரு, ஜாம்பி வேட்டைக்கு போகிறேன். நல்லா பாரு. அங்கே ஒரு பன்னிக்குட்டி தான் இருக்குது. போடா பன்னி. ஜாம்பி வேட்டைக்கு போயிட்டுருக்கேன். இப்போது ஜாம்பி எங்கேயாவது சிக்கிதான்னு பார்க்கலாம். ஐயோ, இவனா ஸ்கெலிட்டன் மண்டையை அப்படியே திரும்பி வீட்டுக்குள்ளே ஓடிரு. கைப்புள்ளா இல்லைன்னா கைமா தான். ஸோ கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.